ஹாய் எல்ஏ ஃபேமிலிஸ். ரொம்ப நாளாக இந்த வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஒரு 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 1.5 மாதமாக இந்த வீடியோக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐ மீன் கேர்ள்ஸ் சொல்கிறேன், அக்கா மாதிரி தங்கச்சி மாதிரி எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிளோட டூர் தான் கேட்டிருந்தீங்க. அக்கா உங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் நல்லா இருக்கு, உள்ள என்னெல்லாம் வச்சிருக்கீங்க, எந்த அளவுக்கு ஸ்பேஷியஸா இருக்கு, எவ்வளோ ரேட்டு எல்லாமே கேட்டிருக்கீங்க. எல்லாமே இந்த வீடியோல உங்களுக்கு வந்து டீட்டெயிலா நாங்க சொல்ல போறோம். இது நாங்களா செஞ்சது. இது எஸ், கடையில இந்த மாதிரி மாடல் போட்டோ அனுப்பி எனக்கு இந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லி கேட்டு பண்ணது அது. இது உங்களுக்கு பிடிச்சனால இதே மாதிரி நாங்கள் வாங்கியிருக்கோம். பழைய ட்ரெஸ்ஸிங் டேபிளுமே இருக்கு, அதுவுமே இந்த வீடியோவில் காட்டுறேன், அதையும் பாருங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து இங்கே இந்த வீட்டில் வந்து ஸ்பெஷல் தான். ரெடிமேடாக செஞ்சது, நம்ம ரெடிமேடாக வாங்காமல் செஞ்சு வாங்கியிருக்கோம் அதை. ஸோ இது எங்கே வாங்கினது, ஏது வாங்கினது, எப்படி இருக்குது, என்னென்ன பொருள்லாம் வச்சுருக்காங்க, பல லட்சத்துக்கு இருக்குது உள்ள. ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் காமிக்கிறோம். கண்டிப்பாக நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த மாதிரி வேணும்னு கேட்டதுக்கு மொதல் ரீசன் வந்து லாங் கண்ணாடி. இவ்வளோ பெரிய கண்ணாடி எதுக்குன்னா, சாரீ கட்டுறோம், ஒரு ட்ரெஸ் பண்ணுறோன்னா நம்ம ஃபுல் வியூ பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இவ்வளோ தான் இருக்கும், பாதி தான் இருக்கும், குட்டியாக இருக்கும். பட் அதனால நான் வந்து ஃபுல்லாக கண்ணாடி கேட்டேன். கீழே வரைக்கும் கூட பண்ணிக்கலாம், பட் ஆனால் ஓரளவுக்கு நம்ம ஃபுல் ட்ரெஸ்ஸிங், நம்ம எவ்வளோ எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், எப்படி இருக்குங்கிறத பார்க்குற மாதிரியான இது. ஸோ இந்த சைடுமே நம்மளுக்கு ஓப்பன் இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் இந்த சைடு உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ மேலே வந்து எண்ணெய், பர்ஃப்யூம், சந்தனம், குங்குமம், பக்கத்தில் கூட வந்துக்கும், மேலே நின்றுக்கும் சந்தனம், குங்குமம், அந்த மாதிரியான ஐட்டம், ஹேர் சீரம், அந்த மாதிரியான என்னோடய ஐட்டம்ஸ். இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீரம், அப்புறம் நான் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீம்ஸ், 2 சன்ஸ்க்ரீமு, டோனரு, லெச்சோட லப்பர் பேண்டு, அப்புறம் மாய்ஸ்சரைசர். சன்ஸ்கிரீம் என்ன யூஸ் பண்றேன்னு கண்டிப்பா கேட்பாங்க, அதை இப்பவே சொல்லிடு. 2 சன்ஸ்கிரீம் யூஸ் பண்ணுறேன். லம்போட நயாசினமைட் சன்ஸ்க்ரீமும், இது மோஸ்ட்லி என்ன ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்க தெரியும். இந்த சன்ஸ்க்ரீம் தான் நான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். அக்வாலாஜிக்கா சன்ஸ்க்ரீம், இது 2 தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது கைக்கு யூஸ் பண்ணுவேன், கைக்கு அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுவேன். இது ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுவேன். ஓகேவா, இதுங்க வச்சுக்கிறேன். இது வந்து ப்ரைமர், லாக்மியோட ப்ரைமர். பூவை பற்றி சொல்லணுமா? ஸோ இப்போ வந்து நம்ம கிட்ட ஃப்ளவருமே அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா போன வாட்டி பர்த்டேக்கு வந்து ஆஃபர், சாரீ ஆஃபர் போட்டிங்க, இந்த வாட்டி சாரீ ஆஃபர் எதுவும் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. ஃப்ளவர் ஆஃபர் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் பிச்சி பூவும் இருக்குது, ஜாஸ்மின் பூவும் நம்மக்கிட்ட ஆஃபரில் இருக்குது. என்ன ஆஃபர்னு சொல்லி உங்களுக்கு ஷார்ட்ஸ் வரும், மறக்காமல் பாருங்கள் அந்த ஷார்ட்ஸை. ஓகேவா, ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு வந்துடுமா. அடுத்து வந்து கீழே வந்து இந்த மாதிரி கிளிப்ஸு, ஊக்கு, பொட்டு, பவுடர், இந்த மாதிரி மேக்கப் ஐட்டம். ஸோ இதுலேயுமே என்னோடய மேக்கப் ஐட்டம்ஸ் தான் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல். என்னோடய பொட்டு, நான் வைக்கிற பொட்டு எல்லாமே இந்த சைடு தான் இருக்குது. நிறைய பேர் வந்து பொட்டு கேட்டீங்க. பொட்டு வந்து நான் இந்த பொட்டு தான் வைப்பேன். இந்த கண்ணுக்கே தெரியாத பொட்டு. இல்லை, அது நிறைய பேர் கேட்குறாங்க, அழகாக இருக்குக்கா பொட்டு, அம்சமாக இருக்குன்னு. இந்த இங்கே வச்சுருக்கேன் பார்த்தியா, அந்த பொட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஒரு லாக், இது வந்து மேக்னெட். இது வந்து மேக்னெட் திறக்க ரொம்ப சிரமம், குழந்தைங்களாம் பிடிச்சி இழுக்கலாம் முடியவே முடியாது அந்தளவுக்கு இது. அண்ட் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக்கோட வருது, கீயோட லாக் பண்ணால் பண்ணிக்கலாம் நம்ம, அந்த மாதிரி வருது. இதில் தான் நான் வந்து எப்போயாச்சும் யூஸ் பண்ணுற திங்ஸ் மட்டும் இதில் இருக்கும். ஓகேவா, இது எல்லாமே ப்ரமோஷனுக்குள்ள ப்ராடக்ட்ஸ். மேலே இருக்கிற எல்லாமே ப்ரமோஷனில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ். அண்ட் இது வந்து ஐஷேடோ, அந்த மாதிரியான ஐஷேடோ பேலட்டு, அந்த மாதிரியான ப்ராடக்ட். இது வந்து மேக்கப்புக்குள்ள ப்ராடக்ட் தான் எல்லாமே. டீடன் பேக்கு, பர்ஃப்யூமு, அப்புறம் சீரம், காம்பேக்ட் பவுடர், ஃபேஸ் பேக்கு, எல்லாம் ப்ரைமர், ஃபவுண்டேஷன் எல்லாமே இந்த சைடு இருக்கும். இது வந்து தஷ்குட்டிக்குள்ள ப்ராடக்ட்ஸ். அவனுக்கு தனியாக ரோவே க்ரியேட் பண்ணியிருக்கோம். அவனோட சன்ஸ்கிரீமு, மாய்ஸ்சரைசர், பவுடர், விக்ஸு, அவனோட ஃபேஸ் க்ரீமு, சன்ஸ்கிரீமு, மாய்ஸ்சரைசர், 2 மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவோம் அது. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நார்மலாக கிளிப்ஸு, அவ்வளோதான், ஃபுல் அண்ட் ஃபுல் முடிஞ்சிருச்சு. கிளிப்ஸு, ஹேர் பின்னு, எக்ஸஸாக இருக்கிற இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே இருக்கும் கீழே இருக்கும். அதுக்கு கீழே சோப்பு, அப்புறம் வந்து ஒட்டுமுடி, பேகு,
இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? மோஸ்ட்லி இதான் இருக்கும். ஃபஸ்ட்டு ரொம்ப ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இப்போ ஓரளவுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சுருக்கிக்கிட்டேன். என்ன ஃபஸ்ட் ரொம்ப இருக்கும், இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, கம்மியாயிடுச்சு. அங்கிட்டு டப்போ ஏன் மறைக்கிற, அதையும் காமிச்சிரு. இதை காட்டுறேன், இதை முடிச்சுக்கிறேன். இதை முடிச்சுட்டு அதை காட்டுறேன். இருக்குல்ல, அதுக்கு சொல்கிறேன். இருக்கு ப்ராடக்ட்ஸ் இல்லை, அது திங்ஸ். அது திங்ஸ் வேறு, ப்ராடக்ட்ஸ் வேறு. ஓகேவா? வா. அண்ட் இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜுவல்ஸ் தான். கவரிங் தங்க நினைச்சிடாதீங்க, ஃபுல்லாகவே ஜுவல்ஸ். நான் யூஸ் பண்ணுற ஜுவல்ஸ் எல்லாமே கீழே தான் இருக்குது. பல நூற்றங்களாக அப்படி இருக்குது, பல வருஷங்களாக புதுசு பழசு எல்லாமே இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டு, இந்த சார்ஜிங் கேபிள், வேறு என்ன இது நம்ம இருக்குது, ட்ரிம்மரு எல்லாம் இருக்குது. ட்ரிம்மர் இருக்குது, அப்புறம் ஊசி நூல், இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீப்பு, ப்ரஷ்ஷு, இந்த இது அது இது லொட்டு ரசக்கு, கிளிப்ஸ், அந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான். நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் மஸ்காரா அப்படி யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்குள்ளே மஸ்காரா, ப்ரஷ்ஷு பாதி என்ன கம்மி பண்ணிட்டேன். யூஸ் பண்ணுற ப்ரஷ் மட்டும் வச்சுருக்கேன், பாதி ப்ரஷ் வந்து உள்ளே வச்சுட்டேன் நான். அது இதில் வந்து பேங்கிள்ஸ் இருக்கும், பாதி பேங்கிள்ஸ் மேலே வச்சுருக்கேன். மேலே 2 அட்டைப்பட்டிக்குள்ளே பேங்கிள்ஸ் இருக்குது. ஓகேவா? இதில் வந்து பேங்கிள்ஸ் இருக்கும். இது வந்து என்னோட லிப்ஸ்டிக். எப்பா லிப்ஸ்டிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச மேக்கப் ஐட்டத்துலேயே எது ரொம்ப பிடிக்கும்னா லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப ரொம்ப 50 இருக்குமா? அதெல்லாம் என்ன முடியாது, 50 இருக்கும். 50 இருக்கும் கரெக்டாக. சில இது ப்ரொமோஷனுக்கு வந்தது. இல்லை ப்ரொமோஷனுக்கு எந்த லிப்ஸ்டிக்குமே எனக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன். நல்லா இருந்தால் யூஸ் பண்ணுவேன், மிச்சப்படி அப்படியே வச்சுருப்பேன். அதில் அடுத்து வந்து கீழே வந்து ஹியரிங், கம்மல் இவ்வளோ தான் இருக்குது என்கிட்ட. மிச்சது எல்லாமே கழிச்சிட்டேன். 3 பாக்ஸ் கம்மல் இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரையர், ஸ்ட்ரைட்னரு, அந்த மாதிரி கேர்ள்ஸ்குள்ளது. இந்த கருப்பு பெட்டி எங்கே வாங்குனீங்க? அமேசான் ஃப்ளிப், அமேசானில் வாங்கினேன். இதோட ரேட் வந்து 1000 சம்திங் வந்துச்சு. உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக, நல்லா பெருசா நல்லா இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து அந்த வீட்டில் வந்து சைடில் வந்து இழுக்கிற மாதிரி ஒரு ட்ரா இருந்துச்சு, அடிக்கடி கீழே விழுகும். அதுதான் உள்ளே இருக்கு, அந்த ட்ராவே உள்ளே தான். அந்த ட்ராவோட அப்படியே உள்ளே வச்சிட்டேன். இது வந்து எனக்கு கொஞ்சம் ஓகேவா இருக்கு. எல்லாத்தையுமே உள்ளே அப்படியே வச்சுக்கலாம், நம்ம மேலே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு. மேலே திங்ஸ் வச்சுக்கலாம். இன்னொன்று ஹைட்டாக இருக்கு, கீழே குனிஞ்சு எடுக்க வேண்டாம். எனக்கு என்ன குறை, ட்ரெஸ்ஸிங் டேபிள்னா சேர் இல்லை, அது ஒன்று தான் எனக்கு குறையா நினைச்சே மறந்துட்டு வந்தேன். அந்த சேர் தானே. இதுக்கு சேர் ஆப்ஷனே கொடுக்கல. இதுக்கு வந்து நம்மளும் கேட்டால் கொடுத்துருப்பாங்க, நம்ம கேட்கல. ஸோ அதனால சேர் இல்லைனாலும் இங்கே கட்டில் உட்காந்து பண்ண முடியல. சேரில் உட்காந்து பண்ணுறது தான் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், நல்லாயிருக்கும். மேக்கப்ஸ் எல்லாம் பண்ணுறது எல்லாமே இதாக இருக்கும், நல்லாயிருக்கும். அண்ட் மேலே வந்து என்னென்ன திங்ஸஸ் எல்லாம் இருக்குடா, மேலே உண்டியல் இருக்கு, காசு எடுத்து வச்சுட்ருக்காங்க. அவங்க தாத்தாவை பார்த்தாவும் என்னைக்காச்சும் பார்க்குற டைம் 100 ரூபா கொடுப்பாங்க. ஸோ அந்த 100 ரூபா வந்து வாங்கி உண்டியலில் போட்டுப்பான். இது வந்து என்ன வாங்க போகிறான்னா, ரேஸ் பைக் வாங்க போகிறான்னா. அவன் காசு எடுத்து வச்சு ரேஸ் பைக் வாங்க போகிறான்னா, நாங்கள் அந்த காசை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ஓகேன்னு சொல்லி விட்டாச்சு. அப்புறம் வந்து இது சோப்பு, நாங்கள் யூஸ் பண்ணுற சோப்பு இருக்கும். அப்புறம் வந்து மேலே வளையல், பேங்கிள்ஸ், இந்த மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. அவ்வளோதான். ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு டீட்டெயிலாக காட்டணும்னா எல்லாமே மோஸ்ட்லி எல்லோரும் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும். அதுவுமே சொல்வீங்க, இது பர்ஃப்யூம், இது நான் ஹேருக்கு யூஸ் பண்ணுறது காமிச்சிருவோம். இதுதான் நான் யூஸ் பண்ணுற சீரம். ஓகேவா? சந்தனம், குங்குமம். அப்புறம் கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா இது வந்து எனக்கு ப்ரமோஷனுக்கு வந்த சீரம் நைட்டு. அது நான் இன்னும் இது பண்ணவே இல்லை, ப்ரமோட் பண்ணவே இல்லை. இது வந்து மாய்ஸ்சரைசர். அண்ட் இது ஒரு சீரம், இது சன்ஸ்க்ரீன், இது ஒரு சன்ஸ்க்ரீன். அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டோனர், இது கிளிப்ஸு, இது ஊக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐப்ரோ பேலட், ஐ ஷேடோ. இது வந்து ஈஸி பையில் வாங்கினேன். இது வந்து இது நிறைய பேர் தெரியும். இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபவுண்டேஷன் பதிலாக இது யூஸ் பண்ணலாம். லாக்மி பிராண்டோடது. ஐலைனர் இருக்குது, ஐலைனர், லிப் பாமு, பவுடர், ப்ரஷ் இருக்குது. அப்புறம் இந்த பவுடர், ஒயிட் ஒன் பவுடர் தான் நான் போடுவேன். அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பொட்டு எல்லாம் டீப்பாக காமிச்சாச்சுப்பா. 2 டைப்ஸ் ஆஃப் பொட்டு இருக்குது, அவ்வளோதான். அண்ட் இந்த சைடு அந்தளவுக்கு டீப்பாக காட்டணும் அப்படின்னாலுமே காட்டிடலாம், பிரச்சனை இல்லை.
இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், ப்ரமோஷனுக்குள்ள ப்ராடக்ட் தான் நமக்கு எல்லாமே. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னதுடா தெரியலையே என்னன்னு. இரு வர ஹேர் கலர் லெச்சுக்காக நான் வாங்கின ஹேர் கலர் யூஸ் பண்ணவே இல்லை அவங்க. இது என்னது? இது வந்து பெர்ஃப்யூம். எப்போ வாங்கின? இது வந்து பாடி டியூரன்ஸ். தள்ளி போங்க, மூஞ்சில பட்டுற போது. எப்படி இருக்கு ஸ்மெல்? நல்லா இருக்கு. இது எப்போ வாங்கினது? இது எனக்காக நான் வாங்கினேன், ஆர்டர் பண்ணேன் ஆன்லைனில். நல்லா இருக்கு. நைக்கா பிராண்டோடது. இது வந்து இதோட பாடி வாஷுமே நல்லா ஸ்மெல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும். தர்ஷனை நான் மாசமாக இருக்கும் போது இந்த ஸ்மெல் தான் வரும், அது கொஞ்சம் ஞாபகப்படுத்தும். இது வந்து லெச்சி யூஸ் பண்ணுற ஹேர் ஸ்ப்ரே. ஓகேவா? இது வந்து ப்ரைமர். இது ப்ரைமர். அப்புறம் எல்லாமே ப்ரைமர், ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா தம்பிக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட். இதுதான் தம்பிக்கு யூஸ் பண்ணணும். கீழே காமிச்சிரு. இதுதான் நாங்கள் தம்பிக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த செபாமேட்டோட பாடி லோஷன். இந்த மாய்ஸ்சரைசர். ஸ்கூல் போகிறனால செயினை கழட்டி வச்சிரும், வந்தது போடுவோம் அவனுக்கு, அவ்வளோதான். இது வந்து டிஷ்யூ பேப்பர். இது காது குடையிற பட்ஸு. இது என்னன்னு கேட்பீங்க, இது கொலாஜின் மாஸ்க்கு. நைக்கா பிராண்டோட கொலாஜின் மாஸ்க் அப்படியே வச்சுருக்கோம் யூஸ் பண்ணாமல். இது எல்லாமே கிளிப்ஸு. அவ்வளோதாங்க, டீட்டெயிலாக காமிச்சாச்சு அவங்க எல்லாத்துக்குமே, ஓரளவுக்கு டீட்டெயிலாக காமிச்சாச்சு. அண்ட் இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10Kக்குள்ளே தான். இதோட ரேட் 10Kக்குள்ளே தான். ஆமாம், ரொம்ப அஃபோர்டபுள் தான். 10Kக்குள்ளே தான் இதை நமக்கு பண்ணாங்க. அண்ட் இது வந்து செம வெயிட்டு. இன்னொன்று சொல்லணும்னா பயங்கர வெயிட். இது வந்து தூக்க முடியாமல் தூக்கணும். நீங்கள் இன்னும் என்ன குறை அப்படின்னு நான் சொல்லணும்னா, இந்த இந்த செல்ஃப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இருக்கு பாருங்க. இந்த செல்ஃப் வந்து கொஞ்சம் இவ்வளவுதான் சைஸ் இருக்கு, சரிங்களா? இது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இவ்வளவு கொண்டு வச்சு பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா, நான் வந்து என்னோட ஜுவல்ஸ் எல்லாமே இதுக்குள்ள வச்சிடலாங்கிற ஒரு பிளானு. என்னோட ஜுவல்ஸ், வளையல் எல்லாமே இதுக்குள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஆனால் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பத்தலை. பட் எனக்கு வந்து இந்த இதில் என்னோட திங்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு எனக்கு இது வந்து சூப்பராக தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். நல்லாயிருக்கு, ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. அண்ட் இதுவுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சேம் கலரில் பார்த்தேன், பட் ஆனால் ஒயிட்டில் இருக்குது, இல்லை பிளாக்கில் இருக்குது. ஒயிட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒயிட்லனா நம்ம எதாவது சந்தனம், லிப்ஸ்டிக் எதாவது பூசினோன்னா அப்படியே ஆக்வர்டாக தெரியும்னு சொல்லி தான் நான் இந்த இது வாங்கியிருக்கேன். அவ்வளோதான். மோஸ்ட்லி நான் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே காமிச்சிட்டேன். நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நான் வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நாங்கள் இன்றைக்கி தான் டைம் கிடச்சி இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். மணியை பாருங்கள், மணி 3:20. 3:20 ஆதா? எஸ். ஸோ இன்றைக்கி என்னதில்ல தூக்கமாக வருது இந்த மத்தியானம் சாப்பிட்டாலே. எனக்கு இந்த வீடியோவை போட போகிறேன், இன்றைக்கி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எங்கே வாங்கணும் அப்படின்னா திருநெல்வேலியில் பிடிசி ஃபர்னிச்சரில் தான் நான் இது வாங்கணும். ஆர்டர் போட்டோம், வீட்டுக்கு வந்துருச்சு. ஸோ நாங்கள் டேரெக்டாக பார்த்து தான் ஓகே பண்ணோம். இது மட்டும் செஞ்சு எங்களுக்கு வந்துருச்சு. மற்ற எல்லாமே வீட்டுக்கு வரும்போது இது செஞ்சு எங்களுக்காண்டி வந்துச்சு. நாங்கள் பார்க்கவே இல்லை, அவங்களா பண்ணி கொடுத்தாங்க. பட் நாங்கள் நினச்சதே எங்களுக்கு வந்துருச்சு. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் உங்களுக்கு கேட்ட மாதிரியே வந்துருச்சு. ஃபோட்டோ அனுப்பணும் வந்துருச்சு. ஸோ நல்லாயிருக்கு உண்மையிலே. வெயிட்டும் சரி, எல்லாமே சரி, ரேட்டுமே சரி, நமக்கு ரொம்ப கம்மி ரேட்டில் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கிறதே நான் அதிகமான வெயிட்டு தூக்கியிருக்கேன் அப்படின்னா ரெண்டாவதாக இதான் தூக்கியிருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபஸ்ட்டு தூக்கினது வந்து என் தங்கச்சிக்கு ஒன்று செஞ்சு வச்சோம் தேக்கில். ரெண்டாவது வெயிட்னா இதை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ வெயிட் தேக்கோட கம்பேர் பண்ணும்போது இது நல்ல வெயிட்டாக இருக்குது. ஸோ எனக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இவ்வளோ வெயிட்டாக இருக்கிறதே நான் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் தூக்கும் போது தான் எங்களுக்கே தெரியும். நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த சந்திக்கும் மாதிரி உங்களுடைய எளிய கப்பல்ஸ். பாய்.